ஹலோ, இந்த Revit tutorial நம்ம ஃபர்னிச்சர் கம்போனன்ட்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணி Revit ப்ராஜெக்டில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்போனன்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் டேப் போயிட்டு கம்போனன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ எடிட் டைப் போயிட்டு லோட் கொடுக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க கம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க கம்போனன்ட் ட்ராப் லிஸ்ட்டை கொடுத்தா நம்ம இம்போர்ட் பண்ண கம்போனன்ட்ஸோட லிஸ்ட் வரும். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண கம்போனண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்போனண்ட்டை எங்கே வேணாலும் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். பட் ஃப்ளோர் பிளானில் போய் ப்ளேஸ் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலி இம்போர்ட் பண்ண இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்சர்ட் போயிட்டு லோட் ஃபேமிலியை கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபேமிலியை செலக்ட் பண்ணி லோட் பண்ணலாம். இப்போ அகைன் ஆர்கிடெக்சர் டேப் போய் கம்போனன்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ கம்போனன்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தா நம்ம லோட் பண்ண ஃபேமிலி வந்திருக்கும். ஸோ இதேமே ஃப்ரீ ஃப்ளோவாக உங்களுக்கு எங்கே வேணுனாலும் ப்ளேஸ் பண்ணலாம். கம்போனண்ட்டோட ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் கம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணால் போதும், கம்போனண்ட்டோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ண அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கம்போனண்ட்டை மூவ் பண்ணுறது ஈஸியாக ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணால் போதும். ஆர்எல்ஸ் கம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு MV மூவ் கமாண்ட் கொடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்போனண்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கம்போனண்ட்டை செலக்ட் பண்ணால் நமக்கு மேலே எடிட் ஃபேமிலி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் இந்த பர்டிகுலர் மாடலை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா 3D CAD மாடலை Revit ஃபேமிலிக்குள்ளாடி இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஃபேமிலி ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது CAD மாடல்னால நம்மளால் இதை எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்படி வேறு சாஃப்ட்வேர்ஸில் பண்ண 3D மாடலில் Revit ஃபேமிலியை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆமாம் முடியும். ஸோ இதை வந்து அப்கமிங் டுட்டோரியல்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த சோஃபா செலக்ட் பண்ணி எடிட் ஃபேமிலி கொடுக்கலாம். ஸோ இந்த சோஃபாவை 2 ஃபேமிலி வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நெஸ்டட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ இதோட குஷன்ஸை வந்து ஒரு ஃபேமிலியும் இதோட ஃப்ரேமை வந்து இன்னொரு ஃபேமிலியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த குஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃபேமிலி கொடுத்தேன்னா தனியாக வேற ஒரு ஃபேமிலியில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ Revit பேஸ் பண்ணி வர மேக்ஸிமம் காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி நெஸ்டட் ஃபேமிலியை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் காம்பனன்ட்ஸில் வந்து டீட்டெயிலிங் இப்படி பண்ணால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கம்போனன்ட்ஸை நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 2 வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று விம் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்னொன்று Revit செட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் விம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ப்ரௌசரில் போய் vimobjects.com கொடுத்தா போதும் இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இனிஷியலாக உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் இதில் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணால் போதும். ஸோ சர்ச் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு எந்த டைப்பான காம்பனன்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டர் டேபிள் காம்பனன்ட் வேணும். ஸோ நான் ஜஸ்ட் இதில் போய் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இதில் Revit தவிர வேறு சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு Revit மட்டும் தான் வேணும். ஸோ Revit செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்லி நேட்டிவ் ஃபைல் ஃபார்மேட்ஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது zip ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த zip ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை எடுக்கலாம். ஸோ இப்போ Revit போய் லோட் ஃபேமிலி கொடுத்து நம்ம ஃபைலை லோட் பண்ணலாம். ஸோ இப்போ கம்போனன்ட்ஸ் லிஸ்ட்டில் போய் பார்த்தா நம்ம லோட் பண்ண ஃபேமிலி உள்ளே வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு இது எங்கே வேணாலும் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் Revit செட்டி. ஸோ இதுவும் சிமிலர் தான். கூகுள் ஐடி யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் போதும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் சர்ச்சில் போய் உங்களுக்கு என்ன எலிமெண்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்க. ஸோ கம்பேர்ட் டு விம் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எலிமெண்ட் வேணுமோ அதில் போய் டவுன்லோட் நவ் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக Revit ஃபேமிலி ஃபைலாட்டே சேவ் ஆகிடும். ஸோ அகெயின் Revit போயிட்டு லோட் ஃபேமிலி கொடுத்து லோட் பண்ணிடலாம். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் ஆர்கிடெக்சரில் போய் கம்போனன்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தா நம்ம லோட் பண்ண ஃபேமிலி உள்ளே வந்துடும். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம ஒரு Revit காம்போனன்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி Revit ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம கொஞ்சம் Revit டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி டுட்டோரியல். அண்ட் Revit படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டே கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் லிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.